வச்சுக்கலாம் டங்கடாக ஏன் இருக்கிறான் இன்னும் மிஞ்சி மிஞ்சி சொல்லுவாங்க அவ்வளோ கையில் காலில் சுடாத நோவும் தலையில் சுடாது எனக்கே சொன்னவங்களாப்பா என்ன அந்த கேபிட்டல் டிவி ப்ரோக்ராமுக்கு மண்டபில் இருந்து சேரிட்டி என்று சொல்லி போட்டு போய் குளிக்க விட்டுட்டு படம் எடுப்பி நம்ம கேமரா. வணக்கம் ரகுல. இந்த காணொலியில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து அவர் படித்த பழைய பாடசாலைக்கு வந்து மறுபடியும் பாஸ்கெட் விளையாட வந்திருந்தார். அதுவும் ரொம்ப நாட்கள் கழிஞ்சு யாழ்ப்பாணத்துக்கு மறுபடியும் வந்திருக்கிறார் இந்த நாளில். ஸோ இன்றைக்கு அவர் வர்ற வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க. அது யார் ஹைக் பண்ணாங்க அப்படின்னு தெரியலை. பட் ஒரு மாதிரி அவர் மறுபடியுமே அதில் நேரில் வந்திருந்தார். அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ லைவ்கள் அது இருந்து வந்துட்டு இப்போ போய் நாங்கள் பேப்பரை வேண்டி தான் வாசிட்டு இருந்தால் ஒன்றும் இல்லை. என்னந்த உங்களை வச்சு உழைக்கிற யூடியூப் அப்படி இருக்கு. அதை உழைச்சவன் தான் அவங்க தான் உழைக்கவன் வேறு யாரும். அப்போ நீங்கள் எல்லாம் உழைச்சிட்டு திண்டுட்டு இருந்து யூடியூப்பில் பார்த்து வந்துட்டீங்கன்னா அப்போ அவங்க போட்டால் தான் நல்லா பார்க்குறதுக்கு அந்த வேறு விதமாக உங்களுக்கு பின்னால் போகிறாங்க. இந்த காசு உழைக்கிறது அந்த சமூக ஆதரவோடு வந்தவங்க. நாங்கள் நான் ப்ராஃபிட் படிவாக சொல்கிறேன். முக்குகளுக்கு சொல்லு நான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் செய்கிறேன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் அந்த சேரிட்டி என்று சொல்லி போட்டு போய் குளிக்க விட்டுட்டு படம் எடுப்பி நம்ம கேமரா கூட்டி அந்த இதை நாங்கள் பார்க்குறதில்ல. நாங்கள் நீ சொல்லி படிவா நாங்கள் நடக்கிற விஷயத்தை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போகிறோம். என்ன சொல்கிறான்னு சொன்னால் யூடியூபரை ஒரு இதாக சொல்கிற மாதிரி இப்போ டாக்டர் பின்னாலே தெரிஞ்சு அதை வச்சு எனக்கே சொன்னவங்களாப்பா என்ன அந்த கேபிட்டல் டிவி ப்ரோக்ராமுக்கு மண்டபில் இருந்து அப்படி சொன்னதில் இப்போ காணில ஃபேஸ்புக்கில் தேடி பார்க்கணும் அதில் காணில அப்படி இப்போ நான் எல்லாரும் இல்லை நான் குலைக்கிற நாய்க்கு போய் சொல்லி கொண்டு வந்தேன். ஆனால் ஒன்று ரெண்டுக்கு ரங்கி சாத்தத்தான் வேணும் மச்சான். அது ரங்கி வளர்த்து விட்டுருக்கேன். நான் சில நாயலுக்கு அதை குட்டை பிடிச்சனா இதை விட்டால் பின்ன மெட்ட நாய்க்கு குட்டை பிடிக்கும், பின்ன மெட்ட நாய்க்கு குட்டை பிடிக்கும். அதாவது ரங்கி அதை அடித்து ஒதுக்கி வச்சுக்கிடாது. சுப்பிரமணியம் மாதிரி இன்னொன்று தனிப்பட்ட கல்வியில் இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த அரசியல் நீங்கள் தைரியமாக கதைக்கிறீங்க. அது பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த சேரத்தி பின்னால் ஒரு ஆட்சியத்தில் வந்துங்கிறாங்க இன்னும் மிஞ்சி மிஞ்சி சொல்லுவாங்க. அவ்வளோதான் கையில் காலில் சுடாத நோவும் தலையில் சுடாது. நம்ம ஓடியும் டிஸ்கவுண்ட் காலில் சுட்டு ஓடி நான் வச்சா மேலே நீங்கள் அந்த முதலாவது அந்த மருத்துவ மாஃபியான்னு சொன்னீங்க. அதோட பெருசு இந்த வாட்டில் சிவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் 2 பெயிண்ட் அடி வலிக்கிறாங்க. இவங்களை ஓடி போய் தாங்கள் தான் மருத்துவ மாஃபியான்னு சொல்லி போட்டாங்க. அதை விட இந்த அரசியல் பிளான் பண்ணி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் ஒரு பிளான் மாதிரி நம்ம சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் திருத்தணும் தான் வந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்த தேர் எடுத்து கொண்டு நான் ரோட்டில் விட்டானுங்க. இப்போ அதுக்கு குதிரை எல்லாத்தையும் பூட்டி யாழ்ப்பாணம் ஃபுல்லாக ஓட விட்டாங்க. இப்போ இலங்கை ஃபுல்லாக ஓட விட்டுருக்காங்க. அடுத்த உலகம் ஃபுல்லாக ஓட விடுவாங்க. இதுதான் அந்த வேலை இல்லை. அந்த தேரை சாவச்சேரியில் விட்டுருந்தா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மட்டும் சுற்றி போட்டு அங்கே போயிருக்கு. இது வேணால் தாங்க பயம் வேண்டாம். குட்டை உள்ள உதாரணத்துக்கு இப்போ மெடிக்கல் இதுன்னு சொன்னீங்க. எங்களையெல்லாம் இந்த டோபியா போட்டு இந்த கொரோனா ஊசியெல்லாம் அடிச்சு அதுக்கு பெரிய ஒரு நெட்வொர்க் இங்கே இருந்து போனால் ஒரு இஸ்ரேல் வரையும் போகும். அதை ஒரு தனியால் எதிர்க்க முடியுமா? ஏன் எதிர்க்கிறான் லெனின் சேவர் அதெல்லாம் படிக்கலையா? ஓகே அது என்னங்கிட்ட தலைவரை பற்றி நீ வாசிக்கலையே வருடாங்கல்ல போய் வாசி எவ்வளோ புத்தகம் கிடக்கு. முடிஞ்ச வரலாறு வேற மாதிரி கடைசியில் செய்வாராக என்ன நடந்தது அது காக்கவெனியன்ல இருந்து எங்களுக்கு என்ன துரோகம் இருந்தது. இந்த முறையும் எனக்கும் துரோகம் செய்யலாம். தமிழ் மக்கள் சார்பாக உங்களோட போராட்டம் தொடர்ச்சியாக போனால் எதிர்ப்பலைகளும் இப்போ வந்து கொண்டு இருக்கு. என்ன எல்லா எம்பி மேரும் ஓடிச்சிருச்சு இருக்கேன். அவரும் விரட்டு மாதிரி இருக்கணும். அவர் வரணும். அவர் தான் வருவார். நீங்கள் விலத்து கொண்டு நான் சொன்னாமன்னு சொல்லி நீங்கள் வந்தோன்னு சொன்னீங்க. முன்னாள் போராளிகளுக்கு அது அப்புறம் என்ன இது யோசிச்சு ஸோ தொடர்ந்து அர்ச்சுனா அவர்கள் இந்த கூடைப்பந்தாட்ட விளையாட்டுக்கு விளையாட போயிட்டார். ஸோ இவர் தொடர்பான கருத்துக்களை இவர் கூறின கருத்துக்கள் தொடர்பான கருத்துக்களை கண்டிப்பாக கீழே பதிவிடுங்க. ஸோ அவர் வாரத்துக்கு நாளை காலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் இந்த இடத்துக்கு வந்தவர். இருந்தாலும் நிறைய மக்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ 5:15 அப்புறமா தான் இந்த இவருடைய விளையாட்டு போட்டி கூடைப்பந்தாட்ட விளையாட்டு ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறமா நிறைய மக்களை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய கருத்துக்களை டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மறுபடியும் உங்களோட பகிர்ந்துருக்கிறார். ஸோ அடுத்தடுத்த காணொலிகளில் முழுமையாக அதை பதிவிடுறார். ஸோ இந்த காணொலியிலையும் சில கருத்துக்களை எங்களோட பதிவிட்டிருக்கிறார். நாங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கிறார். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்குது. ஏராளமான மக்கள் வெளியில் வந்திருந்தாங்க. நிறைய போலீஸாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க.
Gracias.